அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு புகார் மனுவை போலீஸ் கிட்ட நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புகார் மனுங்கிறது வந்து உங்களுடைய வழக்கினுடைய உயிர் நாடினே சொல்லப்படும். அதுக்கப்புறம் புகார் மனுவில் நீங்க என்னென்ன விவரங்கள் கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அனுப்புனர் விவரம், அதாவது நீங்க புகார் கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய முழு பெயர், இல்ல வேற பேர்ல வந்து வட்டார வழக்குல கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த பெயரும் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வயதை சரியா குறிப்பிடணும். உங்களுடைய தகப்பனார் பெயர் அல்லது தாயார் பெயர் குறிப்பிட்டு முழு விலாசத்தையும் கரெக்டா கொடுக்கணும். அதே போல தொலைபேசி எண்ணும் கொடுக்கும். அதன் பிறகு எதிர் தரப்பினருடைய முழு பெயர் மற்றும் அவருடைய தாயார் அல்லது தகப்பனார் பெயரை கொடுக்கணும். அவங்களுடைய தொலைபேசி இருந்தால் அதுவும் கொடுக்கணும். பிறகு அவங்களுடைய முழு விலாசத்தையும் கொடுக்கணும். பெறுநர்ல வந்து நீங்கள் காவல் உதவி ஆய்வாளர் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னாக்கா அவருடைய பெயர், அதுக்கப்புறம் எந்த காவல் நிலையம், எந்த ஊர் அப்படின்றது போடணும். அதுக்கப்புறம் பொருள், நீங்க எதை பொறுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்றத 2 வரியில போட்டு இன்னாருடைய பேரை போட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி அப்படின்னு சொல்லி பொருள்ல நீங்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு போட்டு அந்த ப்ராப்ளமுடைய ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் எப்ப நடந்தது, தேதி, அதுக்கப்புறம் டைம், இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கும். பிறகு சம்பந்தப்பட்ட சம்பவ விவரத்தை வந்து ரொம்ப விரிவா சொல்லணும். நீங்க எதையுமே சுருக்கமா சொல்லக்கூடாது, விரிவா சொல்லணும். அதுக்கப்புறம் சம்பவத்துல ஈடுபட்ட நபர்கள் யார் யாரு அப்படின்னு, ஒருத்தர்னா ஒரு பெயர், 2 பேர் இல்ல 3 பேர் அப்படின்னா அவங்க எல்லாருடைய பெயரும் குறிப்பிடணும். இதே அந்த இடத்துல கெட்ட வார்த்தை பேசியிருந்தாங்கன்னா என்ன வார்த்தைகள் பேசினாங்கன்றதை முதற்கொண்டு நீங்க போடலாம். அது உங்க வழக்குக்கு வந்து எந்தெந்த சட்டப்பிரிவுகள் வந்து வழக்கு பதிவு செய்யப்படலாம்ன்றதை வந்து உங்களுக்கு தெளிவா தெரியப்படுது. நீங்க கொடுக்கக்கூடிய புகாருக்கு ஏதாவது ஆதாரமோ சாட்சியோ இருந்தா அதையும் நீங்க வந்து அந்த புகாரோட அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு புகைப்படம் கொடுக்கலாம், இல்ல ஏதோ வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னா வீடியோ ஆதாரம் கொடுக்கலாம். இல்ல அந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு பக்கத்துல வந்து ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து சாட்சி சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னாக்கா அவர் பேரையும் நீங்க இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சாட்சி அப்படின்னு போட்டு அவருடைய பெயர், தகப்பனார் பெயர், அவரோட விலாசம்லாம் போட்டு நீங்க கண்டிப்பா ஒரு புகார்ல நீங்க என்ன பண்ணணும்னா இதெல்லாம் எழுதி முடிச்ச பின்னாடி உங்களுடைய கையொப்பமை வந்து கண்டிப்பா போட்டாகணும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே எந்த தேதியில நீங்க அந்த புகாரை கொடுக்குறீங்க அப்படின்றது இருக்கணும். அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு காப்பி கொடுப்பாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு உங்களுடைய புகாரோடைய அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுடைய புகாருக்கு மேற்கொண்டு போலீசார் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அதை வச்சுட்டு பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்றது ஒன்று ஃபைல் பண்ணணும். அது ஃபைல் பண்றது மூலியமா நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல அந்த போலீஸை தகுந்த நடவடிக்கை எடுத்து தகுந்த முதல் தகவல் அறிக்கை போட சொல்லி நடுவர் நீதிமன்றம் வந்து ஆணை. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து ஒரு புகார் மனுவுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயங்கள். இது வந்து நான் சொல்லியிருக்கிறது போலீசாருக்கு கொடுக்கக்கூடிய புகார் மனுக்கு தான். இதே போல ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு புகார் மனு கொடுக்கும்போது அதனுடைய பொருள் மற்றும் அதனுடைய கருத்து எல்லாமே. இன்னைக்கு புகார் மனு எப்படி கொடுக்கறதுன்றத பத்தி சட்டம் சார்ந்த அனைத்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது போல சட்ட விழிப்புணர்வு மற்றும் சட்ட சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்குண்டான விவரங்களையும் நான் ஒரு வீடியோவாகவே பதிவு பண்ணி போடுறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம லைக்